வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அந்த புது சைட்டில் 20 மூட்டை சிமெண்ட் சொல்லியிருக்கேன், வந்தால் இறக்கி வச்சுட்டு பில் கொடுத்தாங்கன்னா நான் வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லு. அப்புறம் டென்ட் போட்டிருப்பாங்க, அதில் இறக்கி வச்சுடு அப்படின்னு சேரன் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வந்த சோழன் நிலாவோட ரூம்ல போய் எட்டி பார்த்துட்டு பிரதர்னு சேரனோட தோலை சுரண்டுறாரு. சொல்லுடா, டீ சாப்பிட்றியான்னு அவர் கேட்க, என் மனைவி எங்கே அப்படின்னு அவர் கேட்க, என்னடான்னு கேட்குறாரு. என் மனைவி அப்படின்னு சோழன் கேட்க, நிலாவும் பல்லவனும் கோவிலுக்கு போயிருக்காங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவன் இப்போ ஓகேவான்னு கேட்குறாரு சோழன். ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, என் மனைவி அப்பவே கிளம்பிட்டாங்களா, எப்போ வருவாங்கன்னு கேட்குறாரு சோழன். என்னடா நீ புதுசா மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்க, பின்ன உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு பார்க்கும்போது என்னையும் அண்ணன்னு கூப்பிட்டுருவாளோன்னு பயமா இருக்குது. அதனால தான் நிலா இல்லாதப்பவாவது என் மனைவின்னு சொல்லி ஆனந்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் சிரிச்சிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு நிலா கூட்டிட்டு வந்து விபூதியை நீட்டுறாங்க. வாங்கப்பா, போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு விபூதியை வாங்கி சோழன் கிட்ட நீட்ட, அவரும் எடுத்து நெத்தியில வச்சுட்டு சாமி கும்பிடுறாரு. சேரனும் நெத்தியில விபூதி வச்சுட்டு இருக்க. மேடம், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன நியூஸ்னு கேக்குறாங்க நிலா. உங்க டிகிரி சர்டிபிகேட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சோழன் சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ஆனந்த அதிர்ச்சியில கேக்குறாங்க நிலா. ஆமாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்பாம நிலா கேக்குறாங்க. அவங்க இன்னும் டைம் ஆகும்னு சொன்னாங்களேன்னு நிலா கேட்க, மேக்சிமம் 2 வீக்ஸ் ஆகும், ஆனா அதுக்கு முன்னாடியே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், எப்படி கிடைக்காம போகும் அப்படின்னு சோழன் சட்டுக்காலரை தூக்கி விட்டுட்டு சொல்ல, நிஜமாவே இன்னைக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நிலா கேட்க, சத்தியமா கிடைச்சிருங்க, ஆனா நாம தான் காலேஜ் போய் வாங்கணும், அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால சீக்கிரம் கிளம்புங்க, நாம போய் வாங்கிட்டு வந்துடலாங்கிறாரு சோழன். நிலா சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க. சூப்பர் அண்ணேன்னு சந்தோஷப்படுற பல்லவன், நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சர்டிபிகேட் கிடைக்க போகுது, ஆல் தி பெஸ்ட் அண்ணேன்னு கை கொடுக்கறாரு. தேங்க்ஸ்டா, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்னு உள்ளர போறாங்க. வெளியே பாய்ஸ் 3 பேரும் பேசிட்டு இருக்க. பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சோழனோட கிளம்புறாங்க நிலா. பல்லவன் தனியா அப்படியே உட்கார்ந்துட. பல்லவா, மதியத்துக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், அந்த முனீர் பாய் பிரியாணி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அங்கேயே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சரினேங்கிறாரு பல்லவன். இல்லனா இன்னைக்கு வேலைக்கு நான் போகாம வீட்லயே இருந்துடவா, பேசாம நம்ம 2 பேருமே ஒன்னா கடைக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நான் ஓகே தானே, எனக்காக நீயே வேலைக்கு போகாம உட்கார்ந்துருக்கணும், நான் காணாமல்லாம் போக மாட்டேன்னு, பயப்படாதன்னுங்கிறாரு பல்லவன். டேய், அதுக்கு இல்லடா, எனக்கு நிஜமாவே இன்னைக்கு வேலை கம்மியாக தான் இருக்கு, அதான் இன்னைக்கு உன் கூட வீட்டில் இருந்து மத்தியானம் கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்படிங்கிற சேரன் திரும்ப போக, அண்ணான்னு கூப்பிடுறாரு. சொல்லுடா பல்லவா. என்னடா அப்படின்னு சேரன் திரும்பி நின்று கேட்க, நான் ஒன்று கேட்க வாங்குறாரு பல்லவன். நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பக்கத்தில் உட்கார்ற சேரன், சொல்லுடா பல்லவா அப்படின்னு கூப்பிட, அவங்க இருக்காங்களா, என் அம்மா அப்படின்னு கேக்குறாரு அவரு. சேரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா முகத்துல எதையும் காட்டிக்காம நிமிர்ந்து உட்கார்றாரு. அவங்க இப்போ எங்க இருக்காங்களா, ஊர்ல இப்ப இருக்கவங்க எல்லாருமே அப்பா கூட்டிட்டு வந்த அந்த லேடி இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா, சரி அதை விடுங்க, அவங்க இருந்தப்போ உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களா, வீட்டுக்கு வந்தவொடனே சமைச்சு கொடுத்து உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களா, உங்களை அவங்க எதுவும் திட்டலையே, அவங்க வந்தப்ப உங்களுக்கு கோபமா இருந்துச்சா அப்படின்னு பல்லவன் கேள்விகளா அடுக்கிட்டு போக, இல்லடா பல்லவா அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லைன்னு யாரா இருந்தாலும் கோபம் வரும்னு, என்ன வேற உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, அப்ப என் மேலே உங்களுக்கு கோபம் வந்துதானே இருக்கும், என்னை எப்படின்னு வளர்க்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு, எனக்கு இது எதுவுமே புரியலன்னு, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு பல்லவன் அவரோட மண்டைக்குள்ள குடைஞ்சிட்டு இருக்க கேள்விங்களை கொஞ்சம் கொஞ்சமா கேட்க, இதோ பாருடா பல்லவா, நான் ஒன்று தான் உனக்கு சொல்லுவேன், அந்த போட்டோவை நீ பார்த்ததுனால தான்டா உனக்கு இவ்வளவு குழப்பம், அந்த போட்டோவை நீ பார்க்கலன்னு நினச்சிக்கோயே, நாம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்டா, நிறைய அவமானப்பட்டுட்டோம், போதும் அதெல்லாம் ஏன் போய் திரும்ப பார்த்துக்கிட்டு. வேண்டாம் பல்லவா, உன்னோட ஒரு கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்றேன், உங்க அம்மா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க இருந்திருந்தா உன்னை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, இதோ பாருடா பல்லவா, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்லடா, நாம வாழற இந்த வாழ்க்கை மாற போறது இல்ல, நீ என் தம்பி பல்லவா, நீ எங்க உயிருடா, நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல பல்லவா அப்படின்னு கன்னத்தை தோலை தடவி கொடுக்குற சேரன், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரியா, பழைய விஷயம் எதையும் யோசிக்க மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ண அப்படின்னு சேரன் கேட்க, வேற பக்கம் திரும்பிக்கிறாரு பல்லவன்.
சத்தியம் பண்ண பல்லவா, யோசிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடா அப்படின்னு அவரு கையை நீட்டிட்டு இருக்க. அது எப்படின்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி உனக்கு அப்படி யோசிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோயே, நீ சோழனை நினைச்சுக்கோடா, பாண்டிய நினைச்சுக்கோ, என்ன நினைச்சுக்கோ. எல்லார பத்தியும் நினைச்சாலே உனக்கு அந்த நினைப்பு உன்னை விட்டு போயிடும்டா. இங்க பாரு, நீ என் மேல சத்தியம் பண்ண, என் மேல சத்தியம் பண்ணுன்னு பல்லவனோட கையெடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிறாரு. என்னன்னு அவரு கேட்க, இனிமே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னு சேரன் கேட்க, சரிண்ணே நான் இனிமே கேட்க மாட்டேன்னு சொல்லி கையெடுக்க போக கையை கெட்டியா புடிச்சுக்கிட்டு, கேட்க மாட்டேன்னு இல்ல யோசிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு தலையில வச்சுட்டு கேட்க, சரி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு பல்லவன். தலையை தடவி கொடுக்க கையெடுக்கிறவரு, சரிடா உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு எந்திரிக்க அவர் 2 எட்டு போக அவரோட கையை பிடிச்சிக்கிற பல்லவன் மெதுவா எழுந்து வந்து அண்ணனை இழுத்து தோளோட ஹக் பண்ணிக்கிறாரு. நிலாவும் சோழனும் யூனிவர்சிட்டி காரிடார்ல நடந்துட்டு இருக்காங்க. முருகா, இன்னைக்கு எப்படியாவது சர்டிபிகேட் கிடைச்சிடணும், ப்ளீஸ் 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 அப்படின்னு நிலா வேண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்க. ஏங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கண்டிப்பா சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தான் யூனிவர்ஸ்லேருந்து கிளம்புறோம். வாங்க அப்படின்னு நிலா உள்ளர கூட்டிட்டு வர சோழன் அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கேபினோட கதவை தட்டி மேடம்னு கூப்பிடுறாரு. வாங்க சோழன். அந்த லேடியும் வெளியே வர 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்க பார்த்து டென்ஷன் ஆகுற நிலா, ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு சர்டிபிகேட் கிடைக்குமா சோ அப்படின்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. சரி வாங்கன்னு அந்த லேடி சொல்ல, சரி வாங்கன்னு சோழனும் வர்றாரு. 2 பேரும் நிலா பக்கத்துல வர நிலா எழுந்து நிக்கிறாங்க. அவங்க ஹாய் நிலான்னு சொல்ல, ஹாய் மேம்ங்கிறாங்க நிலா. இன்னைக்கு உங்க சர்டிபிகேட் கிடைச்சிரும்னு அந்த லேடி சொல்ல, நிஜமா வாங்க மேம்னு நிலா கேட்குறாங்க. ஆமா வாங்க ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கவுண்டர் கிட்ட கூட்டிட்டு வரவங்க எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கூப்பிட, சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல நிலா, இவங்க தான் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த லேடி. ஓகேங்கிறவரு ஒரு லெட்ஜரை நீட்டுறாரு. இந்தாம்மா இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மான்னு சொல்ல நிலா அதுல சைன் பண்ண போறாங்க. ஏமா சர்டிபிகேட்ஸை பத்திரமா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்க, சாரிங்க சார் மிஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க நிலா. சைன் பண்ணி அவங்க லெட்ஜரை திருப்பி கொடுக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. வாங்கன்னு நிலாவும் சோழன் அங்கிருந்து போய் பேசிட்டு இருக்காங்க. உட்காருங்கன்னு சொல்லிட்டு சோஃபால பக்கத்துல உட்கார்றாரு சோழன். முருகா ப்ளீஸ் 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 கிடைச்சிடணும் 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 ப்ளீஸ் முருகா, நீ தான் என்னை காப்பாற்றணும், ப்ளீஸ் முருகா கிடைச்சிடணும் 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 அப்படின்னு அவங்க வேண்டிட்டு இருக்க சோழன் அதை ஜாலியா பார்த்துட்டு இருக்க. நிலா உங்க சர்டிபிகேட்னு அந்த லேடி ஒரு கவரை கொண்டு வந்து நீட்டுறாங்க. நிலாவால சந்தோஷத்தையும் அழுகையும் அடக்க முடியல, ரொம்ப எக்ஸைட்டடா அதை கையில வாங்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம்னு நிலா சொல்ல, ங்கிறாங்க. இங்க சர்டிபிகேட் கிடைச்சிரும்னு தெரிஞ்சாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா எப்படி இந்த சர்டிபிகேட்ஸை வாங்கியிருப்பேன்னே தெரியாதுங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம்னு எக்ஸைட்டடாகி சொல்றாங்க நிலா. இட்ஸ் ஓகே நிலா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவங்க செகண்ட் கொடுக்க தேங்க்யூ மேம்ங்கிறாங்க நிலாவும். அவங்க அங்கிருந்து போக, மேடம் அப்படின்னு சோழன் பின்னாடியே போக, ஒரு நிமிஷம் அவர் கூப்பிட திரும்பி நின்று, சொல்லுங்க சோழன்ங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அவர் அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நிலா அவங்களோட கான்வெகேஷன் சர்டிபிகேட் எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு விம்மிக்கிட்டே இருக்க அழுகையும் சந்தோஷமும். அவங்க அதை கையில எடுத்து பாக்குறப்ப டக்குன்னு அவங்க அப்பா பேசினது ஞாபகம் வருது. இதுக்கு தானே நீங்க வந்த, இனி இது உனக்கு கிடையாது அப்படின்னு நிலாவோட கண்ணு முன்னாடி அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டு நெருப்பு பத்த வைக்கிறாரு அவங்க அப்பா. சர்டிபிகேட்ஸ் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதை உடைக்கிறேன். கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவேன். உலகத்துல அம்மா அப்பாவால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டா மாறுவேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தது நிலாவுக்கு ஞாபகத்துல வருது. இனி நான் வேலைக்கு போவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நிலா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க சோழன் அந்த லேடியும் சத்தமா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ என்னங்க மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் வளைஞ்சிட்டு இருக்க அந்த லேடியும் பேசிட்டு இருக்க நிலா கடுப்பாக்கி பாக்குறாங்க. அடங்க மாட்டாங்கன்னு கடுப்பா சொல்லிட்டு அவங்க பாக்க சோழனும் அப்பப்போ ஓரப்பருவ பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சோழன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு அவர் சொல்ல, பரவாயில்ல சோழன் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த லேடி கேபின்குள்ள போக சோழன் நிலா கிட்ட வர்றாரு. ஏங்க என்ன பண்றீங்கன்னு பக்கத்துல வந்து கேட்க, சர்டிபிகேட்டை உள்ளர வச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க நிலா. நான் தான் ஏதாவது பொண்ணுங்க கிட்ட பேசினா உங்களுக்கு தாங்க மாட்டேங்குது என்ன சோழன் சொல்ல, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் தான் பார்த்தேனேங்கிறாரு சோழன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதீங்கன்னு நிலா சொல்ல, யாரு நான் என்ன சோழன் ஆரம்பிக்க, சரி விடுங்க, பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட்ஸ் இன்னைக்கு கைக்கு வந்துருச்சு, இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு முழு காரணம் நீங்க தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு சோழன் சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு நிலா கையை நீட்ட அந்த கையவே நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு சோழன். அவரு மண்டைக்குள்ள ஒரு மெலோடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இளம் சிரிப்போட அவங்களுக்கு ஷேக்கன் கொடுத்துட்டு அவங்க கையை விட்டதும் அந்த கையவே பார்த்துட்டு இருக்காரு சோழன். நிலா மறுபடியும் அவங்க சர்டிபிகேட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சர்டிபிகேட்ஸ்க்காக நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், இதான் முதல் வெற்றி, இதுக்கப்புறமா நான் நினைச்சது எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, எனக்கு கூட அதுதாங்க ஆசை, நீங்க திருவண்ணாமலையில உங்க கனவெல்லாம் சொல்லும் போது எனக்கே சூப்பர்டா, எப்பேற்பட்ட கனவோட இந்த பொண்ணு இருக்குன்னு நினைச்சேன், அந்த கனவை நீங்க நிறைவேற்றணுங்க, அதை இந்த சோழன் பார்க்கணுங்க அப்படின்னு அவர் சொல்ல, கண்டிப்பான்னு சந்தோஷமா தலையாடுறாங்க நிலா. 2 பேரும் கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க, ஏங்க அது பீச் தானேன்னு நிலா கேட்க, ஏங்க இவ்வளவு தண்ணி இருக்கு பீச்சான்னு கேக்குறீங்க, பீச் தாங்கன்னு சோழன் சொல்ல, உங்களுக்கு டைம் இருந்தா உலர போலாமான்னு நிலா கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ், என்ன கேள்வி இது, இதோ இப்பவே வண்டியை நிறுத்துறேன் பாருங்க அப்படிங்கிற சோழன் வண்டியை நிறுத்திட்டு இறங்க, நிலாவும் கீழே இறங்குறாங்க. ரிமோட்ல அவரு லாக் பண்ண, ஏங்க காரை லாக் பண்ணிட்டீங்கல்ல, உள்ள சர்டிபிகேட்ஸ் பத்திரமா இருக்கும்ல அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க இதுக்கு மேலே உங்க சர்டிபிகேட்ஸ் தொலைறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, பத்திரமா இருக்கும், வாங்க வாங்க அப்படின்னு சோழன் நடக்க நிலாவும் கூடவே நடக்கிறாங்க. நடந்துகிட்டே, அப்பா சரியான வெயில் இல்லைன்னு சொல்ல, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேங்கிறாரு சோழன். ஏங்கன்னு கூப்பிட, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சோழன் ஓடுறாரு. காரை திறந்த கொடையும் ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டு ஓடி வர்றாரு. நிலா கடலை பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏங்க இந்தாங்கன்னு நீட்ட, எதுக்குங்கன்னு கேக்குறாங்க. நீங்க தான் வெயிலுன்னு சொன்னீங்க, அதான் கொடை எடுத்துட்டு வந்தேன், குடிங்கன்னு நீட்ட, தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. அது எதுக்குன்னு பாட்டில பார்த்து கேட்க, குடிக்கதாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நிலா கொடையை விரிக்கிறாங்க. அது காத்துக்கு அடங்காம ரிவர்ஸ்ல போய் நிக்குது. அது அப்படி இல்ல கொடுங்க அப்படின்னு காத்து டைரக்ஷனுக்கு புடிச்சு பாக்குறாரு சோழன். அது செட் ஆகலன்னு ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு போலாம், உங்களுக்காக தான் கொடை எடுத்துட்டு வந்தேன், கடைசியில கொடையும் இப்படி ஆயிடுச்சேங்க, ஏங்க தண்ணி வேணுமா அப்படின்னு சோழன் நீட்ட, கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க நிலா. அங்கங்க உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்துட்டு, ஏங்க இங்க பாருங்க எவ்வளோ வெயில்ல மணல்ல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க எல்லாரும் காதலருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, காதலர்கள்னா வெயில் அடிச்சாலும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு நிலா கேட்க, இவங்க எல்லாரும் காதல் பீக்கில் இருக்காங்கங்க, வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, அதெல்லாம் வேற ஒரு ஃபீலுங்க, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுங்கிறாங்க சோழன். ச்சே, அப்படி இந்த வெயில்ல உட்கார்ந்து என்னதாங்க பேசுவாங்க அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் பேசலாங்க, காதல்ல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு காதலோட அருமை புரியும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நிலா கடலை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்க, ஏங்க நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, இல்லைங்கிறாங்க பட்டுன்னு. ஏன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு நிலா கேட்க, இல்ல காலேஜ் எல்லாம் போயிருக்கீங்க, பாக்குறதுக்கும் வேற ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன அப்படிங்கிறாங்க நிலா. இல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓரளவுக்கு தானான்னு நிலா கேட்குறாங்க. நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிற சோழன், ஆமாங்க ஓரளவுக்கு தாங்க அப்படின்னு சொல்ல, போடாங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா. அப்போ உங்களை காலேஜ்ல யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, இல்லையேங்கிறாங்க நிலா. எனக்கு யார் மேலேயும் அப்படி ஒரு ஃபீலே வந்ததில்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க ரொம்ப படிப்பாளியா இருந்திருப்பீங்களோ அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க பயங்கரமா படிப்பேன்னு நிலா பெருமையா சொல்ல, ஐயே போரு, அப்படி இருக்க பொண்ணுங்களை யாருக்குங்க பிடிக்கும்னு கேக்குறாரு சோழன். ஏங்க இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க நாமெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ப்ரப்போசலா வந்து குமியும் அப்படின்னு சோழன் அள்ளிவிட, சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுட்டே இருக்காங்க நிலா. ஜோக் பண்றீங்க பாத்தீங்களா, ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க, யாராவது பொண்ணை பார்த்து வழிஞ்சிருப்பீங்க, இல்ல பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவ்வளவுதான் நிலா சொல்ல, ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால் என்ன மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு சோழன். சமாளிச்சுக்கிட்டு, ஏங்க யாருங்க சொன்னா, நான் 8th படிக்கும்போது ஒரு பப்பி லவ் வந்தது, 10th படிக்கும்போது ஒரு சீரியஸான லவ் வந்துடுச்சு, 12th படிக்கும்போது ஒரு பொண்ணு பயங்கரமா என்ன ஒன் சைடா லவ் பண்ணாங்க, இப்படி என் ஸ்கூல் லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்னு சோழன் பெருமையா சொல்ல, அப்ப நீங்க ஸ்கூலுக்கு
பண்ணதான் போனீங்க, படிக்க போகல அப்படின்னு நிலா பயங்கரமா கிண்டல் அடிச்சு விட்டுறாங்க. சரி, இப்ப யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு நிலா கேட்க, இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளான்னு தெரியலையே அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு இருக்க. சொல்லுங்கங்கிறாங்க நிலா. இப்ப ஒரு பொண்ணு மேல லவ் இருக்கு, ஆனா அந்த பொண்ணு தான் ஒத்துக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஏன் பெரிய வீடு பங்களா காருன்னு பொய் சொல்லி வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க, ஏங்க உங்ககிட்ட பொய் சொன்னா எல்லார்கிட்டையும் பொய் சொல்லுவேனா? ஒன் சைடு லவ்வுங்க. அந்த பொண்ணுக்கே நான் லவ் பண்றேன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியலங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஏங்க நான் வேணா வந்து உங்களுக்காக பேசவான்னு நிலா கேட்குறாங்க. ஏங்க என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி வந்திருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, வேணான்னா போங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி இந்த ஹெல்ப்பை ரிசர்வ் பண்ணி வைங்க, டைம் வரட்டும் நானே சொல்றேன், அப்போ ஹெல்ப் பண்ணலாங்கிறாரு சோழன். அப்போ ஒரு பையன் ஓடி வந்து, அண்ணா கடலை சாப்பிட்றீங்களான்னு கேட்க, சரி 2 கொடுப்பாங்கிறாரு சோழன். இந்தாங்க நேன்னு கொடுக்க, எவ்வளவு ஆச்சுன்னு சோழன் கேட்க, 50 ரூபா ஆச்சுன்னுங்கிறாரு அவரு. இந்தாங்க பணத்தை கொடுக்க, சரிங்க நான் கிளம்பிட்டாரு இந்த பையன். ஏங்க இந்தாங்க கடலை சாப்பிடுங்க அப்படின்னு சோழன் நீட்ட தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. இந்த கடலையை சாப்பிட்டுக்கிட்டே கடலை போடுவோம் அப்படின்னு அவர் சொல்ல, என்னன்னு புரியாம பாக்குறாங்க நிலா. சும்மா ஜோக் அப்படிங்கிற சோழன் ஒரு பக்கத்தை பார்த்துட்டு, அங்க பாருங்க அந்த போட் இருக்கு பாருங்க, அந்த போட்டு கிட்ட தான் பல்லவன் உட்கார்ந்து இருந்தாங்கிறாரு. ஆமாங்க நானே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த பீச்சுக்கு தான் வந்து உட்கார்ந்து இருந்தானாவே அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் இன்னும் டல்லா தான் இருக்கான்ல, முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல, அவங்கிட்ட இருந்து நாங்க மறைச்ச உண்மை ரொம்ப பெருசுங்க, அதை அவன் ஏத்துக்கிட்டு பழைய மாதிரி ஆக டைம் ஆகும், ஆனா சீக்கிரம் பழைய மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சோழன் சொல்ல, இந்த மாதிரி நேரத்துல தான் டக்குன்னு எங்கேயாவது கிளம்பி போயிடணும், திரும்பி வரும்போது எந்த கவலையும் இல்லாம ஹாப்பி மெமரிஸோட திரும்பி வரணும், பல்லவனுக்கும் நல்லா இருக்கும், சேர அண்ணனுக்கும் தினம் கார்த்திகா வீட்டை கடந்து போறதுல இருந்து ஒரு பிரேக் கிடைக்கும். ஏங்க பேசாம நீங்க எங்கேயாவது ஃபேமிலியா போயிட்டு வரலாம்ல அப்படின்னு நிலா சொல்ல, எங்கேயாவதுன்னா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போய் தொலைங்கடான்னு சொல்றீங்களா அப்படின்னு சோழன் பதட்டமா கேட்க, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லங்க, இதோ இங்க பக்கத்துல எங்கேயாவது ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்றேன், பல்லவனுக்கும் சேரண்ணனுக்கும் ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயா இருக்கும்ல, 4 பேருமா சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, 4 பேருன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிலா சாதாரணமா சொல்ல, நீங்க வர்றீங்கன்னா சொல்லுங்க, ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வந்துடலாங்கிறாரு சோழன். நான்லாம் வரல, நீங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு நிலா சொல்ல, வாங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாம், நீங்களும் வாங்கன்னு சோழன் சொல்ல, வேணாம் நான் அங்க வந்து என்னங்க பண்ண போறேன், பல்லவனுக்கும் சேரனுக்கும் தான் இந்த பிரேக்கு, அதனால நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க, அதான் கரெக்டா இருக்குங்கிறாங்க நிலா. ஆஹா இந்த ட்ரிப்பு யோசனை செம்ம ஐடியாவா இருக்கே, நாங்களும் போறோம் நீயும் கூட வருவ, உன்னையும் கூட்டிக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சோழன் மைண்ட் வாய்ஸ்குள்ள முழுகிட, நிலா அவர்கிட்ட சாதாரணமா ஏதோ பேச ஆரம்பிக்க சோழனும் பேசிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் டூர் போலாமான்னு சேரன் கேட்க, போலான்னுங்கிறாரு பல்லவன். தாராளமா போலான்னு பாண்டியன்னு சொல்ல, நிலாடா அப்படின்னு சோழன் கிட்ட கேக்குறாரு சேரன். அவங்க கிட்ட நீங்க வர்றீங்களான்னு கேட்டேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை நீங்க எல்லாம் கூப்பிட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு பிட்ட போடுறாரு சோழன். தனியா இருந்தீங்க என்னப்பா பண்ண போற அப்படின்னு சேரன் சொல்ல, நீங்க இல்லாம நல்லாவே இருக்காது, நீங்களும் வாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க, வாங்கலைன்னு பாண்டியனும் கூப்பிடுறாரு. ஏங்க எல்லாரும் தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, வாங்கலைன்னு சோழனும் சொல்றாரு. நிலா 4 பேரையும் மாத்தி பாக்குறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, ட்ரிப்பு கிளம்ப போறாங்களா, எங்க போறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.